பெல்ட்டா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். அதை அவங்க போட்டதுக்கப்புறம் அவங்களுடைய கப் ஷேப் வந்து ரொம்ப ப்ரெஸ் ஆன மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. அதாவது ஒரு கன்வீனியன்ட்டோ இல்லை நல்லா ஒரு ஃபினிஷிங்காவோ இல்லை, ரொம்ப வருஷமாக வந்து நான் தச்சிட்ருக்கேன், ஆனால் இந்த மிஸ்டேக் வந்து எனக்கு வந்துட்டே இருக்குது, அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய நீங்கள் தைக்கிறதுல வந்து கப் ஷேப்னுடைய மெஷர்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தப்பு. ஏன்னா நீங்கள் மற்றதெல்லாம் 10 வருஷமாக தைக்கிறீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா ப்ளவுஸ் தைக்கிறது வந்து ஒவ்வொரு ப்ளவுஸும் எக்ஸ்பீரியன்ஸ்னால் 10 வருஷத்தில் நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருப்பீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இருந்தாலும் ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு ஃபினிஷிங் வர அளவுக்கு உங்களுக்கு கட்டிங்கில் வரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கட்டிங்கில் வந்துட்டு ஒரு கப் ஷேப் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கப் ஷேப்புனுடைய டாட் வந்து சென்டர் பாயிண்டில் வந்து நிற்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் வரும். அதை விட கொஞ்சம் கீழே இறங்கி நின்றுச்சு அப்படின்னா மேலே இருக்க கப்பையும் அது அழுத்தி ரொம்ப வந்து ஃப்ளாட் ஆக்கிரும். ஏஜ்டாக இருக்கவங்க மட்டும்தான் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக டைட்டாக போடுவாங்க, அவங்களுக்கு கப் ஷேப் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி இப்போ எல்லாருமே வந்து ப்ளவுஸ் போடும்போது சாரீ கட்டும்போது அந்த கப் ஷேப் வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஓரளவுக்கு கப் ஷேப் பெருசாக இருக்கவங்க ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. கப் ஷேப் சின்னதாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டிங் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இது வந்து லேடிஸினுடைய மைண்ட் செட் அப்படி தான். ஏன்னா நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வந்து பார்க்குறக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது மெயினாக நம்ம தைக்கிற எல்லாத்துலேயும் வர்ற ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த கப் ஷேப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான தைக்கிறதுக்கு இருக்கிற போர்ஷனும் அந்த ஃப்ரண்ட் தான். இப்போ இப்போ தெளிவாக நீங்கள் இதனுடைய டாட்டை வந்து எப்படி எடுக்கணும்னு நான் மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து எது அப்படிங்கிறத பாருங்கள். ஷோல்டரில் இருந்து ஒரு 9-9.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகபட்சமாக 9.5-10 இதுதான் வரும். இப்போ இந்த டாட்டு அந்த பாயிண்ட்டை சுற்றி தான் நீங்கள் பிடிக்கிற மற்ற 3 டாட்டுமே வரணும். அப்போ சென்டரில் வர்ற டாட்டு அவங்களுடைய கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு, அதாவது சென்டர் டாட் வந்து மடித்து டாட் அளவு பண்ணீங்க அப்படின்னா 1.25-1.5 இன்ச்சு வரணும். அப்போ தான் அவங்களுடைய கப் ஷேப்புனுடைய அந்த துணி வந்து உங்களுக்கு லூஸ் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி 4 டாட்டும் கூட நீங்கள் பிடிக்கலாம். ஏன்னா கப் ஷேப் வந்து ப்ராப்பராக வரல அப்படிங்கும்போது 4 டாட்டு. ஆனால் இந்த 4மே நீங்கள் வச்சு குறிச்சிருக்க அந்த சென்டர் பாயிண்ட்டை சுற்றி தான் வந்து நிற்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கும் போதும் நீங்கள் வந்துட்டு முன்னாடி கொஞ்சம் அந்த கிராஸ் பிடிக்கிறது சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே நான் சொல்கிறது 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பின் பாயிண்டில் கொண்டு வந்து கிராஸ் பண்ணி நிறுத்தணும். அதே மாதிரி சென்டர் டாட் வந்து 1.25 இன்ச்சு மடித்து அந்த நாச்சில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த 0 பாயிண்டில் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தணும். ஆம்ஹோல் அதே மாதிரி தான், 4வது டாட் பிடிச்சா அதுவும் அப்படி தான். குறிப்பிட்ட அந்த டிஸ்டன்ஸில் பர்ஃபெக்டாக கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா கப் ஷேப் பார்க்குறக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். நம்ம தைச்ச ப்ளவுஸையே 4 தடவை நம்ம திருப்பி பார்க்குற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அடுத்தது அதை அட்டாச் பண்ணுற பட்டி. யோக் பீஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக அந்த நான் வெட்டுற ஸ்டைலாக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த கார்னர் வந்து கரெக்டாக அதில் செட் ஆகணும். இங்கே எவ்வளோ 3 இன்ச்சு வச்சுருக்கீங்களா, 2.25 இன்ச்சு வச்சுருக்கீங்களா, 2.5 இன்ச்சு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த சீட்டிங் பண்ணி அந்த கிராஸ் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னாலும் பட்டி வந்து அவ்வளோ நீட்டாக வந்து உங்களுக்கு அதில் சீட்டிங் ஆகும். 1/2 இன்ச்சு தையல் போடுங்க. 1/2 இன்ச்சு தான் அதில் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப்பில் வந்து லூஸ் தெரியும். அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், சென்டர் டாட்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். அவங்களுடைய உடம்பு லீனாக இருக்காங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, 32 சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா 2.5 இன்ச்சு போதும். அப்போ கிராஸ் பிடிக்கும்போது அந்த சென்டர் கரெக்டாக வரும். இன்னும் கொஞ்சம் 35 வருதா 2.25 வைங்க. 36 இன்ச்சு வருதா உடம்பு அளவு 3 இன்ச்சு வைங்க. அதை விட பெரிய பாடியாக 3.5 இன்ச்சு வைங்க. அதுக்கு மேலே வேண்டாம். இந்த அளவை மெயின்டைன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக சென்டரில் வரும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்தை வந்து ரொம்ப கீழே இறக்காதீங்க. அப்படி இறக்குனீங்கனாலும் உங்களுக்கு வந்து கப் ஷேப்புனுடைய அந்த, ஏன்னா எல்லாருமே வந்து கப் ஷேப் வந்து மேலே நம்ம வந்து தூக்கி காட்டுற மாதிரி தான், என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் ப்ளவுஸ் போடணும். அப்போ என்ன ஆகணும்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் வந்து கரெக்டான உயரமாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு, ஏன்னா ப்ராலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் கீழே வளைஞ்சு உங்களுக்கு ப்ரா ஃபிட்டிங் வரும்.
அப்போ அதனுடைய அளவு எவ்வளோ வருதோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸினுடைய இதுவும் இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு 4 இன்ச்சு 5 இன்ச்சு எல்லாம் வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃப்ளாட்டாக தான் போகும். அது வந்து ஏஜ்டாக இருக்கவங்களுக்கு ஓகே, கொஞ்சம் மிடிலாக இருக்கவங்கெல்லாம் அந்த மாதிரி லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய ஸ்டிச்சிங்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஒரே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. இப்போ நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி முதல்ல உங்களுக்கு தைச்சி போட்டுட்டு கீழே இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரோலில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸினுடைய இதை வந்து இமேஜை நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம். அதனால் அது எப்படி என்ன அப்படிங்கிறத நான் சொன்னதை வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நீங்கள் கேட்குறது வந்துட்டு நான் வந்து வாய்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், அதுக்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா நான் அதுக்கு எவ்வளோ லென்த்தாக பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ விஷயத்த வந்து என்னால் கண்டிப்பாக டைப் பண்ண முடியாது, அதுக்கான நேரமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆள் கேட்குற கேள்விக்கான பதில் பல பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் நான் வீடியோவாக போடுறேன். அப்படி நான் வீடியோவாக போடும்போது இதற்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கும். அந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஏன்னா ஒரு டவுட்ஸு எப்படி தைக்கணும் பண்ணணுங்கிறது எல்லாமே அதில் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதனால தான் உங்களுக்கு வந்து இந்த டவுட்ஸ் எல்லாம் வருது. அதனால் ஈஸியாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வாய்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், உங்களுடைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பர்டிகுலராக அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ள நிறைய லிங்க்ஸ் இருக்கும், வீடியோ நம்பர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தயவுசெய்து அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக டைப் பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.